ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மறவாதவரே உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே சப்பா எங்கள் இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா அதிகாலை வேலை தகப்பனே சப்பா உம்முடைய ஜெபிக்க தகப்பனே சப்பா உம்மை துதிக்க தகப்பனே சப்பா ஆராதிக்க தகப்பனே சப்பா எங்களை கொண்டு வந்து எல்லா கிருபைக்காக தயவுக்காமே சப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா அதிசயமானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆலோசனை கர்த்தாவே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா எண்ண முடியாத அற்புதம் ஏசப்பா ஆராய்ந்த முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஏசப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அரசாலு தெய்வமே உயர்த்துகிறோம் 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 தகப்பனே உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா ஆளுகை செய்யும் ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா பலப்படுத்துகிற தேவனே உயர்த்துகிற தகப்பனே சப்பா சப்பா எங்கள் சகாயரை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா ஆண்டவரே சப்பா எங்கள் பேரனாகிய கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா பெரியவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா நன்மையை சப்பா எங்களுக்கு சப்பா அணிஞ்சினுமே சப்பா எங்களுக்கு தருபவரை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா ஆண்டவரே சப்பா புது கிருபையிலே சப்பா எங்களை சப்பா தருகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா ஆண்டவரை நாங்கள் உயர்த்தினோம் சப்பா எங்கள் மேல் அளவற்ற அன்பு வைத்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே மக்கும் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா அதிகார வேலை தகப்பனே சப்பா உடைய பாத பண்ட தகப்பனே சப்பா ஆண்டவரே சப்பா நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே சப்பா எனக்கு கண் நோக்கி பாருவோம் ஆண்டவர் நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்தின தகப்பனே சப்பா எங்கள் மொத்தத்தில் எங்கள் அசைவாட போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா ஆட்களே சப்பா ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே சப்பா அதிகாலை வேலைக்கே சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்களை ஏழவெல்லாம் பாதுகாத்தது தகப்பனே சப்பா இன்னும் ஆசானை கூட்டி கொடுத்தது தகப்பனே சப்பா உங்கள் ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே சப்பா கொண்டு வந்த எல்லா கிருபையாக தகவல் தகப்பனே சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே சப்பா அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க தகப்பனே ஆண்டவரே 6 வருஷம் மூடியிருக்க தகவல் தேவ ஆவியானவரே சும்மா கூடி வருங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சும்மா கூடி வருங்க தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிற சப்பா எல்லா நீங்கள் கேட்டே சப்பா பதில் தாங்க தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சொன்ன வார்த்தை நீங்கள் ஆசிங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா வார்த்தை கிடைச்சப்பா நடக்கிற உள்ள சவனை மாற்றுங்க தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே அருள் துர்த்தமாக கொண்டு வாங்க தகப்பனே நாங்கள் ஒரு துதிக்கு ஆறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா எங்கள் சபை பிள்ளைகள் சப்பா எல்லாரும் சப்பா அந்த ஜபத்தில் சப்பா கலந்து எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே முக்கிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அவர்களுக்கு உற்சாகத்தை நீங்கள் அவர்களுக்கு தாங்க தகப்பனே முக்கிய ஸ்தோத்திரம் தகப்பனே அதுக்காக வேலை சப்பா சப்பா ஆர்வமாக தேட உதவி செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே பலப்படுத்துங்க பாசனை உதவி செய்யுங்க நாவல் ஜெயிக்கிறது நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சில பாட்டை பலியை சந்தமயப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனம் மகிமை இயேசு அப்பாவுக்கு என்ற பாடலை பாடி உணர்ந்த பாடல் புஸ்தகத்தை 342 பாடல்
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, எங்களை பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா, எங்களை அனலாக்கினீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு பாட்டில் கூட பாடலாம். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 610வது பாடல். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும். ஆண்டவர் சொல்ற வாக்கு கொடுத்திருக்காரு. என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவர் வாக்கு தந்திருக்க அந்த மாதத்தில் ஆண்டவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை பாடலை சொல்லப்படுது. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால்
சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், இயேசுவே எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் ஆகும், இயேசுவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும், இயேசுவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும், இயேசுவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் படிட்டு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்பணித்து ஆண்டவரே நாங்கள் நம்ம உயர்த்துகிறோம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. மாறாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், மறவாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவர் ஏசப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் சப்பா சிறு கூட்டமாய் தகப்பனே சப்பா உண்மை ஜெபித்தால தகப்பனே சப்பா, பெரிய ஆண்டவர் தகப்பனே சப்பா எங்கள் மத்தியில் அசைவாடு கொடுக்க சப்பா உங்களை கிளவிலுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே சப்பா. வானாதி வானங்களை கொல்லாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. சிங்காசனம் வீழ்ச்சிக்கும் எங்கள் ஆண்டவர் நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா. சர்வ லோகத்தை படைத்த எங்கள் சர்வ வல்லவ ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. உமக்கு நன்றியில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. ஆண்டவரே சப்பா மாறாதவர் நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. எங்கள் ஆராதனை நாயகரை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா. வெற்றி வேந்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. கேருபிங்களே சப்பா பத்தில் வாசம் செய்கிற தேவனே உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. ஆதி மந்தம் மாணவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்வா ஒமேகா மாணவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. மகா உயர்ந்தவரே உயர்த்துகிறோம் உயர்த்தினோம் உயர்த்தினோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா.
எங்களை மட்டுமாய் தகப்பனே சப்பா இதுவரை தகப்பனே சபை கனிமலை பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா எத்தீங்க மனுகாமல் தகப்பனே சப்பா உங்களோட உள்ளங்கையில் தகப்பனே சபா எங்களை சப்பா வரைந்து வைத்தவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே சப்பா உங்களோட அன்பு பெரியத தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே சப்பா எங்கள் சப்பா நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே சப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா சிங்காசனம் வீச்சிருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆமென் அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் இருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை அல்லேலூயா 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 ஆவியானவரை நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அன்புள்ள சப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே சப்பா அதிகாலை வேலைக்காய் சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே சப்பா நாங்கள் சபையில தகப்பனே கூடி ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே சப்பா எங்களை கொண்டு வந்து எல்லா கிழமைகள் தவிர்க்காம சப்பா உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா வந்திருக்க தகப்பனே சப்பா ஒரு பிள்ளைங்க ஆசைங்க தகப்பனே சப்பா அவர்களே சப்பா கைட்டு செய்ய சப்பா எல்லா வேலையும் சப்பா ஒரு ஆசைங்க தாங்க தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எல்லா பிள்ளைங்க சப்பா குடும்பமாக சபைக்கிற உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா நானும் விட்டாலும் கத்திரே சேமசன வார்த்தை தகப்பனே சப்பா அவள் நீங்கள் ஆசைங்க தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆண்டு சப்பா பொண்ணு ஆசை அவர்களுக்கு தாங்க தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆண்டு
ஏசப்பா குடும்ப வாழ்க்கையில ஏசப்பா ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பத்தை தேவையில்ல ஏசப்பா எல்லாத்தையும் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா நிறைவானது வரும்போது ஏசப்பா குறைவானது ஏசப்பா எல்லாம் ஏசப்பா ஒளிந்து போய் வாழ்வே தகப்பனே ஏசப்பா நீங்க ஏசப்பா அவர்களை நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா சபைக்கு சாட்சியாக உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா ஆரோக்கிய வாழ்க்கை ஏசப்பா என்ன ஏசப்பா மேம்பட்டு ஏசப்பா வளர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா என்ன ஏசப்பா உங்க சாட்சியாக ஒரு வாழ்க்கை உதவி செய்யுங்க தகப்பனே. சபா என்ன சபா உமக்கு சபா சபைக்கு சாட்சியா இருக்க சபைக்கு தூணா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபா சபையை கூட்டி வந்து சபா யாரும் விட்டு விட அப்படியே பாதுகாத்துள்ள தகப்பனே. சபா எல்லா இடத்துல பங்கு பெற உதவி செய்யுங்க தகப்பனே. சபா எல்லா இடத்தையும் சபா கலந்து உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சபா நீங்க அப்படியே அவர்கள் நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா மக்களுக்கு நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா மக்கள் நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஏசப்பா இம்மட்டமாக தகப்பனே. ஏசப்பா இதுவரை ஏசப்பா ஊழிய பார்த்து ஏசப்பா நடந்த தேவன் தகப்பனே. ஏசப்பா என்மேலே நீ ஏசப்பா நீங்கள் நீங்களே நடத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா அவரை கொண்டு ஏசப்பா ஏசப்பா எல்லா திட்டங்கள் ஏசப்பா தரிசனத்தை ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா என்ன ஏசப்பா அவர்கள் ஏசப்பா நீங்கள் வல்லமை நீ பயன்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா ஆசம் ஒரு பாத்திரமா இருக்க நீங்கள் தேசியங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா அவர்களை கொண்டு ஏசப்பா என்ன ஏசப்பா ரசிக்கப்பட ஏசப்பா என்ன ஏசப்பா உங்களை சேர்க்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஆன்டிகா நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களே நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஏசப்பா அடுப்பா அடிக்கிற ஏசப்பா வரல ஏசப்பா பலத்தை நீங்கள் மாற்றி போடுங்க தகவலை போகிற சோத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. ஏசப்பா பலத்தை நீங்கள் இடை கட்டுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா என்ன ஏசப்பா அவர்களுக்கு பேச வேண்டிய உற்சாகத்தை நீங்கள் அவர்களை தாங்க தகப்பனே. ஏசப்பா என்ன ஊழிய பற்றி அவர்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்த சோர்வ மன கஷ்டமாக ஏதோ நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா கொடுத்த பிள்ளைங்க ஆசைங்க தகப்பனே. ஸ்கூல் காலேஜ் பண்ணி பாதுகாத்துக்கொள்ள படிக்கிற ஞானத்தை போல நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு எக்ஸாம் நடத்தவே எக்ஸாம் ஞானத்தை அவர்களுக்கு தாங்க தகப்பனே. ஏசப்பா எல்லாருக்கும் பாஸ் ஆக உதவி செய்யுங்க தகவல். ஏசப்பா எல்லாரும் தெரிச்சு பட நீ உதவி செய்யுங்க தகவல் வேண்டிய ஏசப்பா கிருபை நீங்கள் தாங்க தகப்பனே. படிங்க ஏசப்பா ஞானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா பலப்படுத்துங்க பாசங்க நீங்கள் உதவி செய்ய நாள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். டீல் நான் ப்ரே பண்ணுங்க. நம்ம மாநிலத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மாநிலத்தை நமக்கு தந்திருக்காரு. அதுக்காக நன்றி சொல்லி இந்த மாநிலத்தை வரப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்க போது எலெக்ஷன் ஆனர் ஆஸ்வதிக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் நான் சந்திக்க போகணும். அதே போல் நல்ல தலைவரில் ஆண்டவர் நமக்கு தரணும். ஆண்டவர் யாரை நியமித்திருக்காரோ அந்த தலைவர் ஆண்டவர் நமக்கு தரணும். அதுக்கு எலெக்ஷன் நாங்களே எந்த ஒரு குளறுபடி எதுவும் நடக்க ஆண்டு பாதுகாத்து கொள்ளணும். எலெக்ஷன் நல்லபடியாக நடக்க வேண்டிய ஆண்டு தரணும். நான் ப்ரே பண்ணுங்கண்ணா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அதிகால வேலை எனக்கு கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மைக்கிட்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஏசப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலை நாங்கள் சபையில் ஒருமனப்பட்டு ஏசப்பா எங்களோட மாநிலத்துக்காகவும் சமூகத்தில் வருவோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு மாநிலத்தில் எங்களை கொடுத்துருக்குறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. விடுதலையோடு உண்மை ஆராதிக்க நல்ல ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே உமக்கு நன்றி அப்பா. வரும் நாட்கள் இருக்கிற எங்கள் மாநிலத்தோட எலெக்ஷனுக்காகவும் சமூகத்தில் இருக்கிற ஏசப்பா தேவன் இந்த எலெக்ஷன் ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படியே நிறைவேறட்டும் ஏசப்பா. எங்கே யார் மூலியமா நீங்கள் ஆளுநர் சித்தமாக இருக்கிறீங்களோ ஏசப்பா அவர்களை நீங்கள் தரும்படி அங்கே செபிக்கிற ஏசப்பா. அப்பா இந்த எலெக்ஷன்ல எந்த கலவரமோ எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது ஏசப்பா. இந்த எலெக்ஷன் நிமித்தம் ஏசப்பா எந்த ஜனங்களுக்குள்ளே ஏசப்பா போட்டி பொறாமைனாலே ஏசப்பா எந்த உயிர் பலியும் ஏற்படக்கூடாது ஏசப்பா. தேவன் எல்லா ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த எலெக்ஷனானது நேர்மையான முறை நடைபெற உதவி செய்யுங்க ஏசப்பா. யாரும் ஏசப்பா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது ஏசப்பா. தேவன் எல்லாரும் ஞானமா ஏசப்பா ஓட்டு போட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருமே ஓட்டு போட்டு ஏசப்பா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு வார்டு மெம்பரை தருணம் எங்களுக்கு செபிக்கிறேன் ஏசப்பா. நல்ல ஒரு ஊர் தலைவர் எனக்கு தருணம் எங்களுக்கு செபிக்கிறேன் ஏசப்பா. எங்களோட அடிப்படை தேவையெல்லாம் சந்திக்கிறவங்களா எங்களோட குறைகள் நிறைவாக மாற்றி தருவங்களா ஏசப்பா. உங்க சித்தத்தை செய்கிறவங்களா எங்களுக்கு நல்ல தலைவர் எங்க தாங்க ஏசப்பா. நல்ல எம்எல்ஏக்களை தாங்க ஆண்டவரே. நல்ல எம்பிக்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் எங்க தருணம் எங்களுக்கு செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருத்தரும் ஏசப்பா யாரும் ஊழல் பண்றவங்களா இல்லை ஏசப்பா. எல்லாம் உமக்கு பயந்து இருக்கிறவங்களா மாற உதவி செய்யுங்கப்பா. எங்க
இந்த எலெக்ஷன் ஏசப்பா உங்க சித்தம் போல் நடக்கணும் ஏசப்பா. தேவன் நல்ல தலைவருங்க தரப்போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. இந்த எலெக்ஷன் நிமித்தம் எந்த இடத்துல ஏசப்பா எந்த பிரச்சனைகள் இல்லாம அப்பா அந்த எலெக்ஷன் நடத்துறவங்க நடத்த உதவி செய்யுங்க அப்பா. அப்பா தேவன் அந்த நாட்கள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏசப்பா. ஆவியான தம்பி நீங்க நடத்த முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க ஏசப்பா. அப்பா இந்த எலெக்ஷன்ல உங்க சித்தம் மாத்து நடடு ஏசப்பா. எல்லா மனுஷங்க ஆவி எடுத்து போடுங்க. இந்த எல்லா மிஷன் கோளாறுகளும் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே. அப்பா இதுல எந்த ஏசப்பா தில்லுமுள்ளும் பண்ணாதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த எலெக்ஷனானது நேர்மையான முறை நடைபெற அப்பா எங்களுக்கு நல்ல தலைவங்க தரப்போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. வருகிற தலைவர்கள் அதிகாரிகள் ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா ஊழியங்களுக்கு ஏசப்பா உதவியா இருக்கிறவங்களா அப்பா கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவங்களா ஏசப்பா. சிறுபான்மையான ஜனங்களுக்கு ஏசப்பா விடுதலை தருவங்களா ஏசப்பா. அவங்களுக்கான தேவை சந்திக்கிறவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா தேவன் அப்படிப்பட்ட நல்ல தலைவங்க தரப்போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. அடுத்த 5 ஆண்டு தேவன் நீங்க ஆசீர்வாதமா ஊழியங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிற நல்ல ஒரு தலைவர் இங்க தரப்போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. அப்பா ஊழியத்துக்கு உதவியா கிறிஸ்தவருக்கு உதவியா இருக்கு நல்ல தலைவங்க தரப்போறதுக்காக நன்றி. அப்பா சிறுபட்டிருக்க ஜனங்களுக்கெல்லாம் ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏசப்பா உதவி செய்கிற நல்ல தலைவர் இங்க கொடுக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. தேவன் ஜனங்களும் ஞானமாய் ஓட்டு போட நீங்க உதவி செய்யும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தம்மை இந்த எலெக்ஷன் நீங்க ஆசீர்வதிங்க. எங்க மாநிலத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அவங்க சிறையிருப்பை திருப்ப வேணும் இந்த ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி 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 அப்பா. என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. தேவன் அப்படியே எங்க ஜனங்களை கைவிடாம நடத்த போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. என்னால செய்யக்கூடாத அதிசய காரியம் உண்டோ என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த ஆண்டு இந்த எலெக்ஷன்ல நீங்க பெரிய அதிசயத்தை செய்ய போறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே அங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்துக்கு எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எஸ்தராண்டை ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம இந்த இந்த சபையை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இந்த சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இந்த ஊழியங்கள் எல்லாம் மேலும் மேலும் ஒவ்வொரு ஊழியமாக எல்லா ஒருத்தரும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்க போகணும். அதே போல் இந்த சபைக்கு வர எல்லா குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். குடும்பத்தை என்னென்னு தெரியல எல்லாம் சந்திக்க போகணும். அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் மேம்பட்டு வரணும். ஆண்டவருக்காக சாட்சியில் ஒரு வாழ்க்கை வரணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எல்லா ஒருத்தரும் பங்கு பெறணும். இந்த சபையில் எதனா ஊழியனா அதில் எல்லா விஷயத்திலும் உற்சாகமாக கலந்து கொள்ளணும். அதுக்கு எனக்கு வேண்டிய கிருபை ஆண்டவர் தரணும். அதே போல் இந்த சபையில் கட்டணம் பண்ணி ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஆழத்தை பிரதிஷ்டை பண்ணுவது அதுக்கு எல்லாத்தையும் ஆனால் சந்திக்க போகணும். அதே போல் இந்த சபைக்காக ஊழியத்துக்காக ஒரு வாகனம் வாங்கணும். அதுக்கு எல்லாத்துலேயும் ஆனால் சந்திக்க போகணும். நம்ம சபையை ஆண்டவர் ஆசைக்கணும். நம்ம சபையை ஆண்டவர் வல்லமையத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி எஸ்தராண்ட் பே பண்ணுங்க. சோதரம் 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 அப்பா மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் கூட எஸ்அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை கூட்டிச்சத தயவுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி எஸ்அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 அப்பா. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் மட்டுமே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் மட்டுமே நித்திய பேரின்பம் உண்டு என்பதை அனுபவிக்கும் சிலாக்கியத்தை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இசப்பா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுவதில்லை இசப்பா. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக சோதரம் சோதரம் அப்பா. ஆண்டவரே இந்த சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஏசப்பா நீங்கள் தாமே ஏசப்பா உம்முடைய நாமத்தினால் அப்பா இந்த சபையை ஏற்படுத்தி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உன் நல்ல ஊழியக்காரரையும் ஊழியக்கார அம்மாவையும் ஊழியக்கார பிள்ளைகளையும் அப்பா நல்ல சபை குடும்பங்களையும் தந்த கிருபைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஏசப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு ஆண்டவரே சாட்சியாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. உங்கள் நாம மகிமைப்படும்படிக்காக சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. சபையில் நடக்கிற ஒவ்வொரு அப்பா தகப்பனே ஜபங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்தாண்டவர தகப்பனே. எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா தகப்பனே. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா. நீர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தப்பா. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பமாக ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்காக அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை அதிகமாய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை நீங்கள் தாமே அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பிரயாணத்தை வாய்க்க பண்ணி ஒவ்வொரு நாளும் சுகமாய் பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா.
குடும்ப தலைவரையும் தலைவியும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பி ஏசப்பா உண்மை புகழமாய் கொள்ளும்படி நீங்கள் கிருபை பாராட்டுங்க. கடவுள் அப்பா தகப்பனை தலைவர் செய்யும் தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. தலைவி செய்யும் தொழிலையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அப்பா ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலும் உமக்கு பயப்படும் பயத்தினாலும் ஆண்டவரை உண்மை புகழமாய் கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அப்பா ஞானத்தையும் புத்தியையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரை அப்பா நல்ல ஆலோசனையை நீதிமானுக்கு கொடு அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே நல்ல ஆலோசனையும் ஆண்டவரை மெய் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை விட்டு விலகாமல் பிள்ளைகளை கைவிடாமல் நீர் பாதுகாக்கும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. தகப்பனே உங்களை விட்ட ஆண்டவரை அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க யாராலும் முடியாது ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் மறைத்து நீ வெளிப்படும்படிக்காக அப்பா இந்த அதிகாலையில் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறேன் என்னை கண்டடைவான்னு சொன்னபடி ஆண்டவரை அப்பா தகப்பனே நீங்கள் ஆசீர்வதித்தாண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையிலையும் சந்தித்தப்பா எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ தாமே கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படிக்காக உம்முடைய நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் உம்முடைய நாமத்துக்குள்ளோடி சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஒழித்தையும் நீங்கள் ஆசீர்வதித்தாண்டவரை சபையை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கண்ணா மைமல மக செலுத்துகிற மீட்பரேசன் ஜெபங்கேலி பிதாவே ஆமீன். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த முதியக்காக ப்ரே பண்ணுங்க. ஒரு வாலிபையில் நம்ம ப்ரே பண்ணலாம். ஒரு வாலிபையிலையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். நம்ம தேசத்தில் இருக்க எல்லா வாலிபையும் ஆண்டவர் ரசிக்க போகணும். உலகத்திலே அதிகமாக வாலிபை இருக்கிறனால நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா வாலிபையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். வாலிபையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி இச்சைகளுக்கு போன்ற போதை வசத்துக்கு போன அநேக காரியங்கள் வாலிபை அடிமையாக இதை பார்க்குறோம். ஆண்டவர் அவங்களை முற்றிலும் மாற்றி போகணும். எல்லா வாலிபையும் ஆண்டவர் ஆஸ்வதிங்க. எல்லா வாலிபைகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க போகணும். அதே போல் இந்த நாளில் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்னால எல்லா வாலிபையும் படிக்கணும். எல்லா படிக்க வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தரணும். இந்த படித்து எல்லா வாலிபையும் வருங்காலத்தில் நல்ல 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 உத்தியோகத்தில் வரணும். வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தரணும். வாலிபையில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் ஃபெயில் ஆனால் ஒரு கெத்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலமும் மற்றும் மாற்றி போனோம். படித்து நல்ல உத்தியோகத்தில் வரணும். அதுக்காக எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திக்க போனோம். எல்லா வாலிபையும் ஆண்டவர் ஆசிரிக்கும். எல்லா வாலிபையும் சுவிசேஷம் அறிவிக்க போகணும். எல்லா வாலிபையும் ரசிக்க போகணும். வருங்கால சந்ததி இயேசு அறிந்து கொள்ளும். இயேசு மாற்ற உறுதியை பற்றி கொள்ளணும். அதுக்கு அப்படியே ஆண்டவர் ஆசிரியம் சொல்லி இந்த மேக பே பண்ணுங்கக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேலைகளை தேட வைத்த கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போ வேலையிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீதாமே ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளையத்திலும் சிகரை நினை என்று சொன்ன ஆண்டவர் அப்பா. அப்பா அவர்கள் உங்கள் வாலிப பிள்ளையத்தில் அப்பா உங்களை நினைக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா உலக காரியத்திற்கும் ஆண்டவரே ஒரு நாளும் அப்பா போதை வஸ்திரத்திற்கும் அப்பா இந்த வேணான தள்ளத்திற்கும் எதற்கும் அடிமையாகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை பற்றியே நேசித்து அப்பா உமக்காக ஜீவிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாமே அப்பா நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையிலும் வாலிப பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் தாமே கத்த தாமே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் படிப்பையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பாவை ஒரு ஞானத்தில் குறைவில்லனா இருந்தால் அப்பா அவர்கள் உன்னிட்டு பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தில் அப்பா எழுதுகிற அப்பா பப்ளிக் எக்ஸாம் தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான அப்பா அந்த ஞானத்தையும் அப்பா அறிவியும் நீர் தாமே அப்பா நீ தந்து தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா எக்ஸாமை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவரே தைரியமாய் அப்பா அதை எழுதத்தக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் அப்பா அதை கண்டு அவர்கள் அப்பா ஒரு நாளும் விசனப்படாதபடிக்கு அப்பா நல்ல படித்து நல்ல உத்தியத்துக்கு போகத்தக்க தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அப்பா அதிகாரியாக எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நல்ல அப்பா படித்து அப்பா நல்ல உதயத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே போதை வஸ்திரத்திற்காக அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா சிறு வயதிலே அதற்காக அடிமையாகி போய் கிடைக்கிறாங்க ஏசப்பா. அப்படி ஒரு காரியம் அப்பா இனி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு ஆண்டவரே தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமா ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா அந்த இந்த செயலை செய்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவ தாமே நீ தொட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சிறு வயதிலே அவர் வாழ்க்கையை அழித்து போடுகிறாங்க ஏசப்பா. அப்படி ஒன்று இந்த காலத்தில் நடக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் தாமே அப்பா நீர் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உன்னத தேவனை அப்பா அறிந்து அப்பா உம்மை தேடுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இசப்பா அப்பா உமக்கென்று ஊழியம் செய்ய உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் எழும்ப தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை எழும்பி ஆண்டவரே அப்பா உமக்கு என்று ஊழியம் செய்ய வாஞ்சையோடு ஓடி வர உதவி செய்யுங்க இசப்பா. அப்பா ஒவ்வொரு வாலிபரும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சிறு வயதில் உண்மை பச்சு கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுங்க இசப்பா. ஆண்டவரே அப்பா உண்மை அஞ்சு வேறு தேவரும் இல்லையா ஆண்டவரே. அப்போ ஒரு நாளும் வெயிட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. ஆண்டவரே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீரே அவர்களுக்கு கூட இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசி நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களும் மாற்றும்படி, கர்த்தர் பலத்தினால இடைக்காட்டும்படி விசேஷமாய் சௌரி வடிவு கரிசுக்காக, சௌரி மேரிக்காக, சௌரி கவிதா அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரவணன் அவர்களுக்காக, கொளத்தூரில் இருக்கிற சௌரர் கோபியுடைய தம்பி ரவிக்காக, சௌரி பூங்கோதைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகன் யோவானுக்காக நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். சௌரி ஷர்மிளாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா விளைவினங்களை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தர் எல்லா நோய்களை பிள்ளைகளை விட்டு விலகும்படி, இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் வியாதி இல்லாத ஒரு சுக வாழ்வை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாய் கூட என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய நன்மையை, ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே உடைய ஸ்லாக்கியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத அதிசயங்களை காண செய்யும்படி, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதபடி கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. காரியங்களை கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. நல்ல சுகபலனை தாங்க. பலவீனன் எல்லாம் பலவானாய் மாறும்படி, காண்டாமிருகத்து கொத்த பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். 10th +1 +2 எக்ஸாம் எழுதுகிற இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு நேர்த்தியாக இந்த தேர்வு எழுத கர்த்தர் வேண்டிய கிருபையை தாங்க, வேண்டிய ஆண்டவரே சரீர சுகபலனை தாங்க, பிரயாண பாதுகாப்பை தாங்கப்பா. ஆண்டவரே உடைய கரம் தொடர்ந்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்து உடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள் நீங்கட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும். கர்த்தர் தாமே பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களில் தேவன் ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே விசேஷமாய் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவங்க செய்கிற தொழிலில், அவங்க செய்கிற வேலையில், அவங்க ஆண்டவரை ஏறெடுக்கிற பயணங்களில் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை கர்த்தரை சார்ந்திருக்கிற குடும்ப தலைவராய் காணப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறங்கள் ஆண்டவர். காரியங்களை கூட இருந்து வாய்க்க பண்ணும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து. ஆமென். மேலும் சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால்
மனைவிகளுக்குள்ளானவர்களும் மனைவிகளில் இல்லாதவர்களும் மனைவியில் உள்ளவர்கள் மனைவிகள் உள்ளவர்களும் மனைவிகள் அல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் இல்ல இல்ல நாங்க வாசிக்கிறோம். அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களில் கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரையின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவளாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். 8ஆம் அதிகாரம். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும், ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசைப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஸோ எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு நாம் இடரல் இராதபடி நாம் இடரலற்ற வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம்.
ஹல்லேலூயா. யாவரும் முழங்கார் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதில் நான் விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் நான் திருப்தியாகிற கிருபைகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக எமக்கு கோடி நன்றி அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேடி வந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. காலை மன்னாவை பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்க. அதை உட்கொண்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பலனடைந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை கொடுத்து விடுத்துகிறார். சமூகத்தில் தாழ்த்துறோம், நீங்கள் மாத்திரம் மகிழப்படும். கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல மேன். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாருமே எடுத்துட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருளிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்குறோம். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானது மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்று சொன்னார். வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? உடனே உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இருள் நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குன தேவனாக இருக்கிறார். நம் தேவன் ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி நமக்கு பிரகாசிக்கும் போது, நமக்குள் பிரகாசிக்கும் போது நாம் வெளிச்சம் கொடுக்குறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்குறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம வெளிச்சம் கொடுக்குறவர்களாக இல்லாமல் போனால் அப்போ நம்மால் ஒரு பிரயோஜனமும் என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது இல்லை. இப்போது சூரியன் பகல் டைம்லலாம் நமக்கு நல்லா பிரகாசமான நல்ல ஒளியை கொடுக்குது. சந்திரனில் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அங்கே ஒளியே கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? ஒளியே கிடையாது. அதனால அதுக்கு வெளிச்சமே கொடுக்க முடியாது. ஆனால் இரவில் அது வெளிச்சம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, பகலில் அது என்ன பண்ணுதா? சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கிட்டு அது என்ன பண்ணுது? நீங்கள் வீட்டில் அந்த மெர்க்குரி கடை நாட்களில் நம்ம சாலமோன் பிரதர் உங்களுக்குலாம் ஒரு பெண்ணு கொடுத்தாப்புல இல்லை? யாரெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்துட்டா அந்த என்னது லைட் எரியுது. அதில் வந்து அந்த மெர்க்குரி லைட் என்ன பண்ணுது? வெளியே எரியுது. அந்த மாதிரி நமக்கு அந்த சந்திரன்லேருந்து என்ன பண்ணுது? ஒளி வருது. அந்த ஒளி வருதுனால தான் இந்த இருட்டில் நமக்கு ஃபுல்லாக இருட்டாக அந்த இரவில் இருக்கும்போது அந்த சந்திரனுடைய ஒளி நமக்கு என்ன பண்ணுது? வெளிச்சத்தை கொடுக்குது. அதுபோல் நமக்குள்ளே என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது. இயேசு அப்படின்ற ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஒளியின் பிரகாசம் நமக்குள்ளே பிரகாசிக்கிற அப்படின்னால நாம் வெளிச்சம் கொடுக்குறவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மளையெல்லாம் வெளிச்சம் கொடுக்குற ஒரு விளக்காய் ஆண்டவர் நம்மளையெல்லாம் மாற்றி வைத்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். மத்தேயு இங்கேயே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன பண்ணுமா? வெளிச்சம் கொடுக்கும். விளக்கு கொளுத்தி எங்கே வைக்கக்கூடாது? மரக்காலால் என்ன பண்ணக்கூடாது? மூடி வைக்கக்கூடாது. ஒரு மூடி வச்சிட்டோம்னா என்ன ஆகுது? அதனால் ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. அதுவும் அணைஞ்சு போகும். அதுவும் என்ன பண்ணாது? மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது? ஒளியை கொடுக்குறதா அது இருக்காது. இங்கே மரக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வேலையை, நம்மளுடைய தொழிலை, நம்மளுடைய
அலுவல்களில் நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம். சிலர் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பிரயாசப்பட்டு வேலை 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 எனக்கு நான் ரொம்ப பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி ஆண்டவரை தேடுறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லி ஓடுற ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. அல்லேலூயா. நம்மலாம் யாரு? விளக்கு. அந்த விளக்கு மரக்காலால் மூடப்பட்ட விளக்கா இருந்தா அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆண்டவரை தேடணும். நம்ம மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற விளக்கா நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டு ஒரு பக்கம் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம், ஒரு பக்கம் வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கூட வேலை செய்கிற, நம்ம கூட பழகிற நபர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களா இருக்காமல் இருக்கிறது கூட இங்கே என்ன பண்ணுது, இங்கே குறிக்கிறதா இருக்குது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில ஆட்கள் கிறிஸ்தவர்கள் என்பதையே என்ன பண்ண மாட்டாங்க, வேலை ஸ்தலங்களை காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களா கேட்டால் தான் எதிராச்சும் ஒரு சூழ்நிலை வரும்போது, என்னது நீங்கள் கிறிஸ்டியனா அப்படியான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளாமல் அது கூட வெட்கப்பட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறதா செய்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் யார், எப்படிப்பட்ட ஆட்கள்? மரக்காலால் மூடப்பட்ட விளக்காய் இருக்கிறாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம சொல்லுங்க, ஒரு பொருத்தனை எடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் மரக்கால்ல மூடப்பட்ட விளக்கு இல்லை, நான் மரக்கால்ல மூடப்பட்ட விளக்கு இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான். போதும். இங்கே என்ன இருக்கு? விளக்கு கொளுத்தி பாத்திரத்தினால், இது பாத்திரத்தினால் மூடப்பட்ட விளக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னது மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. ரெண்டாவதா இங்கே சொல்லப்பட்டது பாத்திரத்தால் மூடப்பட்ட விளக்கு. இந்த விளக்கு என்னன்னு சொன்னால், பாத்திரம் எங்கே? வீட்டில் வேலை இருக்குது. சிலருக்கு ஆண்டவர் தேடத்துக்கு கூப்பிட்டு பாருங்களேன், இந்த வேலை இருக்குது, துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், இந்த வேலை இருக்குது, சமைக்கணும், காலையில் இந்த வேலை இருக்குது, சாயந்தரம் அந்த வேலை இருக்குது, காலையிலையும் வர முடியாது, சாயந்தரம் வர முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுகிற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கே சுவிசேஷத்தை அறிவிக்காமல் குடும்பத்திலேயே வீட்டிலேயே தான் இருக்கிறோம். ஆனால் குடும்ப நபர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, கூட வாழ்கிறவர்களுக்கே சுவிசேஷத்தை அறிவிக்காம இயேசுவின் அன்பை பிரதிபலிக்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கையை காட்டும். அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட விளக்கா இருக்கிறாங்க? பாத்திரத்தால் மூடப்பட்ட விளக்கு. அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லவே இல்லை. பாத்திரத்தில் மூடி வச்ச விளக்கு என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அந்த இடத்துக்கு பிரகாசம் என்ன பண்ணாது, வெளிச்சம் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் பாத்திரத்தினால மூடப்பட்ட விளக்கா நான் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கக்கூடாது? மரக்காலால் மூடப்பட்ட விளக்கா இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாத்திரத்தால் மூடப்பட்ட விளக்கா இருக்கக்கூடாது. மூன்றாவது இங்கே பார்க்கும் போதே அடுத்த லைனில் படிக்கலாம். கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கு. என்ன விளக்கு? கட்டிலின் கீழ். விளக்கு நம்ம பற்ற வச்சு வச்சோம்னா எதுனா ஒரு சேர் மேலேயோ எதுனா மேலே வச்சாதான் நமக்கு என்ன பண்ணும், வெளிச்சம் கொடுக்கும். கட்டில் கீழே நம்ம போய் வச்சோம்னா என்ன ஆகும்? அது என்னால் என்ன ஆகாது, அதுக்கு வெளிச்சம் என்ன பண்ணாது. இது எதை காட்டுதுன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், எழுந்து ஆண்டவரை தேடணுமே. நிறைய பேருக்கு காலையில் எழுப்புனாலே என்ன பண்ணுது, ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். காலையிலலாம் என்னால் என்ன பண்ண முடியாது, எழுந்தெல்லாம் நாங்களால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோம்பேறித்தனமாய், ஒரு பக்கம் சோம்பேறித்தனம், இன்னொரு பக்கம் சுகபோகமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, கஷ்டமே இல்லை, நல்லா எல்லா ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை தேடவே மாட்டாங்க. நான் ஏன் தேடணும்? பிரச்சனை வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடி ஓடி வருவாங்களா இருப்பாங்களே தவிர, இல்லைன்னா ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருந்தால் ஆண்டவரை தேடணுன்ற உணர்வே இருக்காது. இன்னொரு பக்கம் தன்னுடைய தன்னுடைய சொந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நம்முடைய சொந்த ஆத்துமா ஆவியில் பலனடையணும் அப்படின்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறது தான். நாங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்கள் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால்
லாபம் என்னவென்று இருக்கிறத பார்க்குறோம். அப்படி நம்ம கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்காவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு சோம்பேறித்தனத்தினால, மெத்தனத்தினால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்துமாவை நம்ம ஜெபிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், வாசிக்கலாம். ஆண்டவர் தேடுறதுனா அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் திருவிருந்து எடுக்கலைன்னா என்ன பரவாயில்ல, அடுத்த மாதம் என்ன பண்ணிடலாம் நம்ம திருவிருந்து. இந்த மாதத்துலேயும் ஆண்டோட வருகை இருந்து எடுத்துக்கொள்ளப்படுனா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பந்தியில் நீ பங்கு பெறலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லை. அல்லேலூயா. என சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். திருவிருந்தில் நம்ம பங்கு பெறலைன்னா வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது, உனக்கு என்கிட்ட பங்கு இல்லை. நம்ம ஒரு மாதமும் திருப்பந்தியில் இருந்து தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நம்ம புசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை, நான் ஒரு நாளும் மரக்காலில் மூடப்பட்ட விளக்கா நான் இருக்கக்கூடாதப்பா. நான் பாத்திரத்தால் மூடப்பட்ட விளக்கா இருக்கக்கூடாது. கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கா நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே படிக்கும் போது பார்த்தோம். ஹல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவரே, அல்லேலூயா. நான் விளக்காய் இருக்கிறேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி தேவன் தான் நம்ம விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். தேவன் தந்த தீபமாக தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எனக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அதை நானே அணைத்து போடாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒரு நாளும் வேலையை, தொழிலை, வியாபாரத்தை ஆண்டவர் நான் சாக்கு போக்கு சொல்லாமல் அதுக்குனே வேலை 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 நானும் என் வேலை அப்படின்னே இருந்துட்டு தேவ ராஜ்யம் என்ன கட்டப்படணுமேன்றத பிரயாசம், அதை பற்றி ஒரு கரிசனை கூட இல்லாமல், கர்த்தரோட ஊழியத்தை நான் செய்யணுன்ற உணர்வே இல்லாமல் நான் வருவேன், என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் இன்னைக்கு மரக்கால் கீழே வைக்கப்பட்ட, மரக்காலால் மூடப்பட்ட விளக்காய் இருக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் குடும்பத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லி அல்லேலூயா. என் குடும்பத்தின் நபர்களுக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிற அப்பா, பாத்திரத்தால் மூடப்பட்ட அப்பா விளக்கா நான் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா, தேவ ராஜ்யம் என் மூலமாய் கட்டப்பட அப்பா நாங்கள் பிரயாசப்படுறவங்களாய் காணப்பட எனக்கு கிருபை கொடுங்க. என்னுடைய சோம்பேறித்தனத்தினால, என்னோட சுகபோகமான வாழ்க்கையினால ஆண்டவரே நான் கர்த்தரை தேடாம, கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும், பவுல் சொன்னது போல ஆண்டவரே நான் நமக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா, தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த வாழ்க்கையில என் கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன், நான் எதுக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், எதற்காக உருவாக்கப்பட்டேன், எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்ற உணர்வே இல்லாமல் கர்த்தருக்காக பயன்படாத ஒரு பாத்திரமா, என் தேவனுக்காக நான் என்னுடைய தொழிலோ, என்னுடைய குடும்பமோ, என்னுடைய சொந்த காரியங்களோ கர்த்தருக்காக பயன்படாமல் இருக்குது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே, அல்லேலூயா, என்னுடைய நற்கிரியையை பார்த்து அல்லேலூயா மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும் அளவுக்கு அப்பா என்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாய் காணப்பட ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்படியா நீங்க செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேலை ஸ்தலங்களாகட்டும், ஆண்டவர் தொழில் ஸ்தலங்களாகட்டும், ஆண்டவர் நாங்கள் குடியிருக்கிற எங்கள் வீடு, எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களாக ஆகட்டும், ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் ஒரு நாளும் எங்களுக்குள்ள சுயநலம் வராதபடி, சோம்பேறித்தனம் வராதபடி ஆண்டவரை உண்மை நாங்கள் பிரதிபலிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட, அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து ஆண்டவரே இந்த நாளை தொடங்குகிறோம்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே இந்த நாளுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்பை, சுகத்தை, மனித தயவுகளை, ஆண்டவர் ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும். விசேஷமாய் கூட இந்த நாட்களில் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு இருக்க எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless. God bless.